ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து வீடியோ போட்டு ஒரு 7 நாள் ஆச்சு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 7 நாள் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து கேப்டன் இறந்துட்டார். அது கேட்டதுலேருந்தே எனக்கு மைண்ட் ஒரு மாதிரியா ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து சினிமா துறையில் இருந்தார். பட் இருந்தாலும் சினிமா துறையில் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ எல்லாருமே வந்து அவர் மேலே தூக்கி விட்டார். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தெல்லாம் குறைய சொல்ல முடியாது. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது ஒண்ணுக்கியா. மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். பட் அவர் இந்த விஷயம் கேட்டதுலேருந்து உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு எடிட் பண்ணுற மைண்டே இல்லை. ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் போனவங்க அந்த நிலைமை நான் போயிட்டேன். ப்ரொடியூசரை மீட் பண்ணேன். பட் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ்லேயே வரும். கம் டு வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து உண்டல்பேட்டை. ஓகே, கர்நாடகா. ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா வந்திருக்கேன். நண்பர் இவர். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்காக வந்தேன். அங்கேயே வீட்டிலே அடைஞ்சு கிடந்து ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பழச மறந்து புதுசை நம்ம இதுக்கப்புறம் நினைப்போம். அதேமாதிரி வந்து இனிமேல் வீடியோ வந்து டிலே ஆகாது. நியூ இயர்லேருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இந்த துக்கத்துலேருந்து இப்போ 2 நாள் ஆச்சு. நான் மீள்றதுக்கு 2 நாள் ஆச்சு. அவர் நெருங்கி பழகி இதுவரையும் நான் அவர் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக அவர் இறந்தப்போ வந்து அந்த விஷயம் கேட்ட உடனே வந்து எனக்கு தன்னால் என்ன மருந்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணி அதை நம்ம கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, உதவி வாங்கினவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, இப்போ அந்த மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் இல்லாமல் இல்லை, எல்லார் மனசுலையுமே இப்போ இருக்காரு. என் மனசு இருக்காரு. அதேமாதிரி வந்து பிரபாகரன் அண்ணன், விஜய பிரபாகரன் அண்ணன் நினைக்கிறேன். அவர் வந்து அரசியல் அடுத்தது பெருசாக இறங்குவார் நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி இன்னொரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து திரைத்துறையில் வந்து கண்டிப்பாக மேலே வருவார். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். அண்ட் நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.